ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலன் த்ரெட் வச்சு ஒரு டால் கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு குட்டி பிட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டென்சில் எடுத்திருக்கேன், சிசர், கம், அப்புறம் உலன் த்ரெட். பிளாக் வந்து ஹேருக்கு, பீச் வந்து ஸ்கின்னுக்கு, ஆரஞ்சு வந்து ட்ரெஸ்க்கு. இப்போ ஸ்டென்சில் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோல் அப் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ஸ்டென்சில் இல்லைனா புக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பரை நல்லா க்ரஷ் பண்ணி குட்டி சர்க்கிள் ஆக்கிக்கோங்க. இது வந்து உங்களோட பொம்மையோட ஹெட்டோட பார்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டு நல்லா ரோல் அப் பண்ணிக்கோங்க. அது மேலே அந்த பேப்பரோட கலர் தெரியாத மாதிரி நல்லா ரோல் அப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி பால் மாதிரி கிடச்சிச்சு. நான் இப்போ க்ளூ போட்டு ஓட்டுறேன், இல்லை நீங்கள் நாட் போட்டுக்கலாம். எண்டில் க்ளூ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓட்டுறதுக்கு. இப்போது நான் இந்த ஸ்டென்சிலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து ரோல் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, ஹேண்டுக்கு நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் ரோல் பண்ணால் போதும். ஹேண்டோட ஒரு கார்னர்லேயும் நாட்டு, அடுத்த கார்னர்லேயும் நாட்டு. இந்த ஹேண்டை நீங்கள் இப்படியே விடுறதுக்கு பதிலாக நீங்கள் உள்ள பிளாட் மாதிரி போட்டு கூட இதை ஹேண்டை நம்ம பண்ணலாம். நான் வந்து அப்படியே பண்ணுறேன். இப்போது ஆரஞ்சு கலர் வந்து ஸ்கர்ட்டுக்கு. இது வந்து நீங்கள் நிறைய ரோலை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கர்ட் நல்லா பொசு பொசுன்னு அழகாக இருக்கும் உங்கள் டால் பார்க்குறதுக்கு. இப்போ நான் நிறைய ரோல் பண்ணிட்டேன். மோர் தென் ஹாஃப்க்கு மேலே ரோல் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம ஹேண்டை வச்சிடறோம். வச்சுட்டு இப்போ மேலே வந்து ஒரு த்ரெட் போட்டு கட்டிக்கோங்க. இப்போ மேலே வந்து உடம்பு, கீழே வந்து இடுப்பு, கீழே இருக்கிற பெரிய ஸ்கர்ட். கீழே லெவல் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கர்ட்டை. இப்போது நான் ஹெட் பார்ட்டை மேலே அட்டாச் பண்ணல இன்னும். அதுக்கு பதிலாக நான் வந்து ஹேர் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸான ஹேர் வேணால் நீங்கள் இந்த டால்க்கு கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு போனி டைல், பிளாட் எது வேணால் போட்டு விடலாம். சென்டரில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு பிளாட் போட்டு விட போகிறேன், நல்லா திக்கான பிளாட்டை. பிளாட்டு கீழேயும் ஆரஞ்சு கலர் மேட்சாக அதுக்கு ஒரு பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதில் க்ளூ போட்டு அந்த ஹேரை ஹெட் மேலே அட்டாச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி க்ளூ போட்டு ஹெட்டையும் அட்டாச் பண்ணுங்கள். பட் இந்த ஹேர், ஹெட், அப்புறம் இந்த பாடி எல்லாமே அட்டாச் ஆக ரொம்பவே டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது ஆகும். ஸோ அதனால் நான் வந்து நார்மல் ஊசி இருக்கு இல்லையா, ஊசி நூல், அதை வச்சு நான் ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். ஹேரு, ஹெட்டு ப்ளஸ் கீழே இருக்கிற ஃப்ராக் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ டாலோட அந்த கை ஹார்ம் கிட்ட ஒரு நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும் ஹேண்டு. இது நீங்கள் பப்பட் பொம்மையாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஹேரை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், பாப் கட்டிங் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு வந்து ஐஸ், நோஸ், லிப்ஸ் ட்ரா பண்ணுறேன். உங்கள்கிட்ட கூகுளி ஐஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்டோன்ஸ், நெக்லஸ், கிப் செயின், அந்த மாதிரி. நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் என்ன வேணால் இதுக்கு அழகான டெக்கரேஷன் கொடுக்கலாம்.
இப்போ மேலே நான் கீ செயின் ஹோல்டரை மாட்ட போகிறேன். அவ்வளோதான், அழகான டால் கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.